ஒரு சூறாவைய அல்லாஹ் இறக்கிய ஒரு சூறாவையே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. அந்த சூறாவுக்கு பெயர் தபாரக். தபாரக் என்று சொன்னாலே அது தடுக்கக்கூடியது என்பதாக பொருள். இந்த சூறாவை எவர் அதிகமாக ஓதி வருகின்றாரோ இந்த சூறாவை ஓதுவதனுடைய நன்மையை கொண்டு அது என்ன செஞ்சு அவரை நரகத்திலிருந்து வெளியேற்றிரும், தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் அவருக்காண்டி பரிந்துரை செய்யும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நாளும் இந்த தபாரத்தினுடைய சூறாவை ஓதாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்க மாட்டார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த சூறாவுல அல்லாஹ் ஏகத்துவத்தை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய படைப்பை எப்படி படைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பாற்றலை பற்றியும், இறந்தவர்களை அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்பதை பற்றியும், இறை தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியும், மறுமை நாளை பற்றியும், இந்த உலகத்துல நாம வாங்கக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல்களை பற்றியும், இது போன்ற ஏராளமான சட்ட திட்டங்களை இந்த சூரத்துல் தபாரக் என்று சொல்லக்கூடிய சூறாவுல அல்லாஹ் பேசுறான். இந்த சூறா ஒருவருடைய உள்ளத்துல பதிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய உள்ளத்துல இந்த சூறாவை ஒருவர் பதிய வச்சுட்டார், இல்ல தன்னுடைய வாழ்க்கையில அவர் தொடர்ந்து அதை ஓத ஆரம்பிச்சுட்டார். இந்த நிலை ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவரை எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். வயகூலுன மதாஹாதல் வாதி இன்புந்தும் சாதகி. அவங்க கேட்டாங்க, மறுமை நாள் உண்டு என்று ஒன்று இருந்தால், மறுமை நாள் உண்டு என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அது எப்போது வரும் சொல்லி கேட்பாங்க. அந்த மறுமை நாள் எப்போ வரும் என்பதாக என்ன செய்வாங்க, அந்த மக்கள் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ நபியை நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ். அதனுடைய மறுமை நாள் எப்படி வரும், அது எப்படி நிகழும், அது எந்த நேரத்துல வரும், எந்த நிலையில வரும் என்பதை குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அந்த அறிவு அல்லாஹ்ட்ட தான் இருக்குது என்பதாக மக்கள் நபி அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான். மறுமை நாளினுடைய அந்த வேதனையும் அந்த அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய அந்த தண்டனையாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வேதனை இருக்குது, ஆக கொடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்கடி தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, நரகத்தினுடைய நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, உங்களால் முடிந்த வரையிலும் தர்மம் செஞ்சாவது நீங்க அல்லாஹ்ட்ட இருந்து நரக நெருப்பை விட்டும், நான் மறுமையில ஏற்படக்கூடிய அந்த அதாபுகளை விட்டும், கபருடைய நெருக்கடியை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க என்பதாக அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அத்தகைய அந்த வேதனையை விட்டு ஒருவர் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் உள்ளத்துல மறைக்கக்கூடியதும் உண்மையானதாக இருக்கணும். அவர் வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரு விஷயத்தை அவர் பேசுறாரு, அவர் சொல்றாருன்னு சொன்னா அதுவும் உண்மையானதாக இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா இன்னக தஅலமு மா